அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கை பாகம் 2. அவருடைய வாலிப வயதில் எப்படி ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய வாலிப பிராயத்தில் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்வார்களோ அதுபோன்று இவரும் கூடாரம் செய்யும் தொழிலை கற்றுக்கொண்டிருந்ததாக அப்போஸ்தலருக்கு லூக்கா எழுதும்போது 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு எப்படி தச்சு தொழிலை கற்றுக்கொண்டாரோ, சீமோன் எப்படி மீன் பிடிக்க கற்றுக்கொண்டாரோ, அதுபோன்று இவரும் கூடாரம் செய்யும் தொழிலை கற்றிருந்தார். இக்காலத்தில் அவருடைய ஊழியத்திற்கான பணத்தை இந்த தொழில் மூலம் அவர் சம்பாதித்துக் கொண்டார். எருசலேமிலே தன்னுடைய படிப்பை முடித்ததும் திரும்பவும் தர்சு பட்டணம் வந்து சிலிசியா முழுவதும் விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கித்து வந்ததாக அவரே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். இந்த சமயங்களில் தான் கிறிஸ்துவின் கலிலேயா மற்றும் யூதேயா ஊழியங்களும் மற்றும் கடைசியில் சபையின் பிறப்பும் காணப்பட்டது. அதன் பின்பு அப்போஸ்தலர்களாலும் ஊழியர்களாலும் சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த சமயத்தில் தான் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அப்பொழுது பவுல் ஒரு வாலிபன் மட்டுமல்ல, சாட்சிக்காரர்களுடைய துணிகளை அவனுடைய பாதத்தில் வைத்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனமும் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் சொல்கிறது. ஸ்தேவானின் மரணத்திற்கு பவுலும் சம்மதித்திருந்தான் என்று 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது. ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பின்பு சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. இவர் 22 பார்க்கும்போது மரண பரியந்தம் துன்பப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேகந்தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் என்று அப்போஸ்தலர் 26:11ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பக்தி வைராக்கியத்தின்படி அவர் சபையை துன்புறுத்தியதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவரே சொல்கிறார். அது மட்டுமல்ல, நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இதனால் இவரால் விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தனர். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஸ்தேவான் வேண்டிக் கொண்டார் அல்லவா? ஸ்தேவானுடைய 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ஸ்தேவானுடைய இந்த ஜெபத்திற்காக சபையானது பவுலுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருந்தது. அதனுடைய பலனாக பவுலுடைய மனமாற்றம் நிகழ்ந்தது. பவுலுடைய மனமாற்றம் குறித்து 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 2இல் பவுல் தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சிறை பிடித்து வரும்படி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக பிரதான ஆசாரியரிடம் அதிகாரபூர்வமான கடிதம் வாங்கும்படி செல்கிறார். 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடிதம் வாங்கிவிட்டு திரும்பும் வேளையில் தமஸ்குவுக்கு அருகே வந்தபோதுதான் அவருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஏற்பட்டது. அது வசனம் 3ஆவது வசனத்தில். தமஸ்கு அருகில் இது நடக்கிறது. அதுவும் மத்தியானமான நேரத்தில் வானத்திலிருந்து ஒளியும் சத்தமும் உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களிடம் அநேக முறை இப்படிப்பட்ட விதத்தில் இடைப்பட்டுள்ளார். ஒளியில் எல்லோரும் பார்த்தனர், ஆனால் சத்தத்தை கேட்டது பவுல் மாத்திரமே என்று 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே சத்தத்தை கேட்கிறார். அது வேத வசனத்தை கேட்பது. நீர் யார் என்ற வார்த்தை தேவனை பற்றி புரிந்து கொள்வது. ஆண்டவரே என்பது தேவன் என ஒத்துக்கொள்வது.
என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவரை ஒப்பு கொடுப்பதற்கு ஒப்புமையாக இருக்கிறது. பவுல் பார்வை இல்லாமல் இப்பொழுது தமஸ்குவில் யோதா என்பவருடைய வீட்டில் இருக்கிறார். 3 நாட்களாக அங்கே தங்கியிருக்கிறார். அப்பொழுது அனனியாவிடம் கர்த்தர் சொல்கிறார், போய் தமஸ்கு நேர் தெருவில் சென்று அங்கே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்கிற ஒருவனை தேடு என்கிறார். அந்த எவ்வளவு பேர் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர் குறிப்பிடுகிறார், தர்சு பட்டணத்தானாகிய சவுல். ஏனென்றால் அநேக சவுல்கள் அப்போது இருந்தார்கள். அதுவும் பென்யமின் கோத்திரம் என்று இருந்தால் அதில் நிச்சயமாக சவுல் என்று ஒருத்தர் இருப்பார். அதனால் நீ போய் தர்சு பட்டணத்தானாகிய சவுலை தேடு, அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அனனியா என்ன சிந்திக்கிறார்? இவன் பொல்லாங்குகளை செய்தவன். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது அனனியாவினுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அனனியாவினுடைய பார்வை வேறு மாதிரியாக இருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய பார்வையும் மிகவும் வித்தியாசப்பட்டதாக இருந்தது. தேவன் அனனியாவுக்கு சொன்ன பின்பு அவருடைய பார்வை மாறிவிடுகிறது. அவர் வருகிறார், வந்து தேடுகிறார். தேடி பவுலை கண்டு சகோதரனாகிய பவுலே என்று அழைக்கிறார். துன்பப்படுத்தினவன், பொல்லாங்குகளை செய்தவன் என்ற பார்வை இங்கு மாறுபட்டு சகோதரனாகிய பவுலே என்று சகோதரனாகிறார். இது கிறிஸ்தவ உறவு. 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தமஸ்குவிலே அனனியாவால் ஞானஸ்நானம் பெறுகிறார். பார்வையில்லாதவனாய் இருந்தவர், பாவியான நிலையில் இருந்தவர் பார்வையடைந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பட்டார், போஜனம் பண்ணி பலப்பட்டார். அது வேத வசனத்தால் பலப்படுதல். சீஷருடனே தங்கியிருப்பது சகோதர ஐக்கியம். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தது சுசேஷ சாட்சி. ரட்சிக்கப்பட்ட பவுலின் ஆரம்ப நிலை குறித்து 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்கிறது. அவர் தமஸ்குவில் உள்ள சீடருடனே தங்கியிருந்தார். 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு யாருடனும் ஆலோசனை கேட்காமல் அரபி தேசத்திற்கு சென்றார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். காரணம், தேவன் மோசேக்கு சீனாய் மலையில் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே அவரும் அங்கு சென்று வெளிப்பாட்டை பெற்றிருக்கலாம். பவுலுக்கு சபையை குறித்து வெளிப்படுத்தின 3 ரகசியங்கள். புறஜாதிகள் யூதருடன் உடன் பங்காளிகள். எபேசியர் 3:3. சபையானது கிறிஸ்துவின் சரீரம். எபேசியர் 5:32. சபையின் உயிர்த்தெழுதல். 1 கொரிந்தியர் 15, 1 தெசலோனிக்கேயர் 4. தனது மனம் திரும்புதலை குறித்து பவுல் சபைகளுக்கு சொல்லும்போது கொரிந்துக்கு சொல்லுகிறார், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவன் என்று 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார். கலாத்தியாவுக்கு எழுதும்போது இயேசு கிறிஸ்துவினாலே அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டவன் என்று 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார். கிருபையினால் அழைத்த தேவன் என்று 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 15ஆம் வசனத்தில் சொல். ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் என்று 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று அதே வசனத்தில் தன்னை குறிப்பிட்டிருக்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது
இயேசு கிறிஸ்து என்னை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று 1 குறிப்பிடுகிறார். தமஸ்குவிலே பவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்போஸ்தலர் 9 சொல்கிறது, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். 22 சொல்கிறது, இயேசுவே கிறிஸ்து என்று உறுதிப்படுத்தினார். 23 சொல்கிறது, யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் பவுலை பிடிக்க காவல் வைத்தான். 2 கொரிந்தியர் 11:32. சீஷர்கள் அவரை ஒரு கோடையில் வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டது அப்போஸ்தலர் 9:25 கூறப்பட்டிருக்கிறது. பவுல் அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார். 9 எருசலேமுக்கு வந்தால் சபையார் பயந்து போய் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று 9 சொல்கிறது. தமஸ்குவில் உள்ள விசுவாசிகளை துன்பப்படுத்த கடிதம் வாங்க எருசலேம் வரும்போது அப்போது இருந்த வரவேற்பு இப்போது அவருக்கு இல்லை. 9 பர்னபா அவரை அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். பின்பு பேதுருவின் வீட்டில் 15 நாட்கள் தங்கியிருந்ததாக கலாத்தியர் 1:18 அவர் குறிப்பிடுகிறார். 1:19 இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபை சந்திக்கிறார். எருசலேமில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது நிமித்தம் கிரேக்கர்கள் கொலை செய்ய அப்போஸ்தலர் 9:29 தேடுகிறார்கள். இந்த நிலையில் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று தேவனால் எச்சரிப்பு பெறுகிறார். 22 முதல் 21 வரை. ஆனால் சகோதரர்கள் அவரை தர்சுவுக்கு, அதாவது அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்டனர் என்று 9 சொல்லுகிறது. அந்தியோக்கியாவிலே பவுல் மிகவும் உபத்திரம் இல்லாததால் சபைகள் வளர்ந்து பெருகிவிட்டன. அப்போஸ்தலர் 9:31. இந்த சமயத்தில் தான் சிதறிச் சென்ற விசுவாசிகளால் இங்கு சபை ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 11:19 வரை. எருசலேம் சபையார் அந்தியோக்கியாவில் உள்ள விசுவாசிகளை உற்சாகப்படுத்த பர்னபாவை அங்கு அனுப்பி வைத்தனர். பர்னபா புத்தி சொல்கிறான். 11:22-23. அறுவடையின் மிகுதியால் பர்னபா பவுலை தேடும்படி தர்சுக்கு செல்கிறார். அங்கே போய் அவரை கண்டுபிடித்து அழைத்து கொண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வருகிறார். 11:25. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்று அப்போஸ்தலர் 11:26 சொல்கிறது. அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவர்கள் என்று புதியதாக விசுவாசிகளுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. 11:26. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி எல்லோரும் நடக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2:19. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அது ஒரு அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் இணைந்து ஒற்றுமையாக இருந்தனர். தேவனுடைய கிருபை அங்கே இருந்தது. நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் இருந்தனர். பர்னபா மற்றவர்களை உற்சாகப்படுத்த ஆயத்தமாயிருந்தான். நீகர் எனப்பட்ட சீமோன் மற்றவர்கள் பாரத்தை சுமக்க ஆயத்தமாயிருந்தவன். சிமியோன் என்பது யூத பெயர், நீகர் புறஜாதி பெயர். நீகர் என்றால் கருப்பு என்று அர்த்தம். இவன் ஒருவேளை ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமந்தவன் இவனாக இருக்கலாம்
என்று ஒரு சந்தேகமும் இருக்கிறது. லூக்கா 23:26. இவன் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் என்று மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. சிரேனே ஊரானாகிய லூகியும் அந்த பட்டணத்தில் சில பேரும் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தனர். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனாயின் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாயிருந்தவன். அவன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன். ஆனாலும் அதை இழந்தான். கடவுளுக்காக, தேவனுக்காக அதை இழந்து விட்டான். சவுல் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தான். முழுமையாக நியாய பிரமாணத்திற்கென்றே ஆதரவாய் இருந்த சவுல் சுவிசேஷத்திற்கு ஆதரவாக மாறிவிட்டார். பரிசேயனாக இருந்தவர் பிரசங்கியாக மாறிவிட்டார். சனகரிப் சங்கத்தின் அங்கத்தினராக இருந்தவர் இப்போது சபையின் சங்கத்தினராக மாற்றப்பட்டார். சபையில் பயிற்சி காணப்பட்டது. அதை அவரும் பயின்றார். நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வருகிறார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்போது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு முடிவு செய்கிறார்கள். காரணம், 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் அவர்கள் எல்லாவற்றையும் விற்று விட்டனர். அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் விதவைகள் அநேகம் பேர் காணப்பட்டனர். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்திற்கு, அதாவது எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். இது பவுல் ரட்சிக்கப்பட்ட பின் 14 வருடம் கழித்து நடக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கலாம். அவர் ரட்சிக்கப்பட்டது கிபி 32. தமஸ்கு மற்றும் அரேபியா பயணம் செய்தது கிபி 32 - 35 வரை. எருசலேமின் முதல் பயணம் கிபி 35ஆம் வருடம். பேதுருவிடம் 15 நாட்கள் தங்கினார் அல்லவா, அது. தர்சுவில் கிபி 35 - 45 வரை, ஏறக்குறைய 9 வருடங்கள். அந்தியோக்கியா சபையில் கிபி 45 - 46 வரை. எருசலேமின் 2வது பயணம் கிபி 46, அதாவது பஞ்சத்தின் போது. பவுல் தன்னோடு தீத்துவையும் அழைத்து செல்கிறார். தீத்து ஒரு கிரேக்கன், விருத்த சேதனம் செய்யாதவன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா இதை குறிப்பிடவில்லை. காரணம், அவர்களை, அதாவது பவுல் மற்றும் பர்னபா அனுப்புவது சபை தர்ம ஊழியத்திற்காக அனுப்புகிறார்கள். கலாத்தியருக்கு இதை பவுல் தெரிவித்ததற்கான காரணம் என்னவென்றால், ரட்சிப்பு நியாய பிரமாணத்திலேயும் விருத்த சேதனத்தினாலேயும் அல்ல என்பதை சபைக்கு எடுத்து உரைக்க இதை சொல்கிறார். பவுல் தர்ம ஊழியத்தை முடித்துவிட்டு அந்தியோகியாவுக்கு வருகிறார். கூடவே மார்க்கு என்கிற யோவானும் வருகிறார். 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பவுலின் முதல் ஊழிய பயணத்தின் போது மிகவும் உதவியாக இருந்தவர் இந்த மார்க்கு என்கிற யோவான். அவரது வீடு எருசலேமில் இருந்தது. அவர் அநேகமாக வசதி படைத்தவராக இருந்திருக்க வேண்டும். காரணம், அவருக்கு மேல் வீடு இருந்ததாக 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்த பதிவில் பவுலின் முதல் ஊழிய பிரயாணத்தை பற்றி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஷலோம்.